அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் காமன் சதீஷ். இன்றைக்கி நான் ரிவ்யூ பண்ணுற படம் வந்து 2.0. இந்த படம் வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. பிகாஸ் 2 சூப்பர் ஸ்டார்ஸ் நம்ம ரஜினி சாரும் அக்ஷய்குமார் சாரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் அதை தவிர டைரக்ட் பண்ணது என்னோட ஃபேவரட் எவர் டைரக்டர் சங்கர் சார் வித் ஏ ரஹ்மான் சார் மியூசிக். ஸோ அதனால் பெரிய லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் இந்த மூவி வந்து 3D ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம மைடியா குடிசாதம் படத்துக்கு அப்புறம் அவ்வளோ 3D மூவிஸ் நம்ம தமிழ் சினிமாவில், அதுவும் சயின்ஸ் ஃபங்க்ஷன் மூவி 3Dன்னும் போது பெரிய லெவல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிரியேட் பண்ணிச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை படம் வந்து 200% சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேமில் வந்து விஷுவல்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குது. சங்கர் சார் வந்து ஒரு ஃப்ரேமையும் வந்து விஷுவல்ஸ் வித் 3D எஃபெக்ட் நல்லா கொடுத்துருக்காரு. அண்ட் அதுக்காகவே நம்ம கண்டிப்பாக அந்த படத்தை வந்து 3Dயில் மட்டும்தான் பார்க்கணும். 2Dயில் பார்த்தா இந்த அளவுக்கு விஷுவல்ஸ் நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ பைரசி சைட்ஸ், சாரி ஃபார் யூ ரெப், பிகாஸ் ஆடியன்ஸ் வில் கம் டு தியேட்டர்ஸ் டு வாட்ச் திஸ் மூவி இன் 3D இன் தியேட்டர்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கதைன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து ஹீரோவாக வில்லலாம். பிகாஸ் அந்த கேரக்டரைசேஷன் அக்ஷய்குமார் சார் வந்து ஹீரோவாக வில்லனாலே ஒரு பெரிய டவுட் நம்ம எல்லாருக்குமே படம் முடிச்சோன்னையும் கண்டிப்பாக வரும். பிகாஸ் சங்கர் சார் வந்து ஒரு பெரிய மெசேஜ், குளோபல் மெசேஜை வந்து அக்ஷய்குமார் மூலமாக தான் அந்த படத்தில் சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட கேரக்டரைசேஷன் ஃபுல்லாகவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இன்டர்வலில் தான் அக்ஷய்குமார் சார் அவர் ஃபேஸே காமிப்பாங்க. அது காமிச்சதுக்கப்புறம் இன்டர்வலுக்கு அப்புறம் ரோபோ விசஸ் அக்ஷய்குமார் சார் தான் செகண்ட் ஆஃபில் ஒரு பெரிய பேட்டில் இருக்கும். அந்த விஷுவல்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். எஸ்பெஷலி 2.0 சிட்டின்னு நம்ம சூப்பர் ஸ்டார் நெகட்டிவ் ஷேட் கலந்த ஒரு கேரக்டர் வருவார். வேறு லெவல், சான்ஸே இல்லை. ரஜினி சார் ஃபேன்ஸ் ஒவ்வொருத்தரும் விசில் அடித்து அந்த டைலாக்ஸுக்கு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் அதை தவிர ஒரு பெரிய சர்ப்ரைஸ் லாஸ்ட் 15 மினிட்ஸில் ரஜினி சார் ஃபேன்ஸுக்கு இருக்குது. அதை நான் ரிவீல் பண்ண விரும்பலை. அந்த கேரக்டர் வந்து கண்டிப்பாக நம்ம மனசில் காலத்துக்கும் இடம்பெறும்னு சொல்லலாம். மொபைல் ஃபோன்ஸை அவாய்ட் பண்ணணுன்னு பெரிய குளோபல் மெசேஜை சங்கர் சார் அந்த படம் மூலமாக சொல்லியிருக்காரு. பிகாஸ் இட் இஸ் இம்பேக்டிங் த பேர்ட்ஸ்னு. பட் ஆனால் இந்த வீடியோவே நான் மொபைல் ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ட் டிக்கெட் புக் பண்ணதும் இந்த மொபைலில் தான். அண்ட் ஆக்சுவலி சொல்லப்போனால் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதே லைக்காக தான், ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மொபைல் நெட்வொர்க் ப்ரொவைடர். ஸோ நம்மளால் கண்டிப்பாக மொபைல் ஃபோன்ஸை அவாய்ட் பண்ண முடியாது. பட் சப்போஸ் நம்ம ரெடியூஸ் பண்ணணும்னா அதுதான் அந்த படத்துக்கான பெரிய வெற்றியாக நான் நினைக்கிறேன். அண்ட் ரஜினி சார் சொன்னால் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ஃபேனுமே வந்து இந்த படத்தை ப்ரமோஷன் பண்ணுவாங்க. ஸோ நானும் ஒரு தமிழ் சினிமா லவராக இந்த படத்தை ப்ரமோஷன் பண்ணுறது தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். படம் வந்து 500 கோடி பட்ஜெட், 600 கோடி பட்ஜெட் அந்த அளவுக்கு வர்த்தா அப்படி தான் நம்ம பேசணும் அவசியமே இல்லைங்க. பிகாஸ் ஒரு காமன் மேனாக, ஒரு ஃபேனாக 150 rupees கொடுத்து இந்த படத்தை நம்ம பார்க்குறோம். 3D கிளாஸோடு இந்த படத்தை பார்க்குறோம் 150 rupees கொடுத்து. அதுக்கு லாஸ்ட் ½ an hour மட்டுமே வர்த்துன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ இந்த படத்தை வந்து நீங்கள் உங்கள் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு போகும் போது கண்டிப்பாக அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. திஸ் வில் பி அ ஹியூஜ் மெமரி ஃபார் அஸ். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு போய் தியேட்டரில் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் படம் வந்து 3Dயில் வந்திருக்கு. ஸோ பைரேட்டட் வெப்சைட்ஸ் நீங்கள் ரிலீஸ் பண்ணாலும் நாங்கள் மக்கள் வந்து தியேட்டரில் தாங்க போய் பார்ப்போம். சாரி ஃபார் யூ, ரெஸ்ட் இன் பீஸ்.